பாயிண்ட் என்னன்னா, சோஷியாலஜி த்ரோஸ் லைட் ஆன் த ஃபண்டமெண்டல் சோஷியல் ப்ராசஸஸ். ஹியூமன் சொசைட்டி இஸ் நைதர் ஸ்டாட்டிக் ஆர் யூனிஃபார்ம். It is dynamic and diverse. This dynamic element in society is reflected by what are known as social processes. They reveal the way in which human interaction assume different patterns and occurs in social life. The social processes such as cooperation, compassion, accommodation and assimilation, social conflict and communication, social differentiation and stratification, socialization, social control, and device social integration and social change assume promise in sociological studies. In the present era of explosion of knowledge, sociologists have ventured to make specializations also. Thus, today, good numbers of specialized fields of inquiry are emerging out. Sociology of knowledge, sociology of history, sociology of culture, industrial sociology, education sociology, sociology of religion, sociology of family, etc. represent such specialized fields. Um, okay, sociology throw lies onto the fundamental social process. அதாவது ஹியூமன் சொசைட்டியில் எல்லாரும் எப்படி பழகுறாங்க, எப்படி இந்த ஹியூமன் சொசைட்டி வந்து ஒர்க் ஆகுது, அது ஸ்டாட்டிக் நாட் யூனிஃபார்ம். அது வந்து இட்ஸ் டைனாமிக் அண்ட் டைவர்ஸ். அதாவது ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது. இப்போ ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது. அந்த ரெண்டு பேருக்குலேருந்து அது எத்தனை பேருக்கு போகுது. இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரே ஆள் இருந்தாலும் அது சொசைட்டின்னு சொல்ல முடியாது. அதே ரெண்டு ஆளாக இருந்தால் அது டயாட் குரூப்னு சொல்லலாம், அதையுமே ஒரு குரூப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அது வந்து ரொம்ப டைவர்ஸான விஷயம். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சொல்லுவார், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த சோஷியல் ப்ராசஸ். ஓகே, இந்த இந்த இப்போ இந்த சப்ஜெக்டோட ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பேசிக்காக என்னன்னு சொல்லணும்னா, அது வந்து சோஷியாலஜியில் வந்து ஹியூமன் சொசைட்டியில் எப்படிலாம் பழகுறாங்க, அது எப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் போகுது, அது என்னெல்லாம் இருக்குது அந்த இடத்துல, என்னெல்லாம் தேவை அந்த இடத்துல, இந்த சோஷியாலஜியில் என்னெல்லாம் அந்த சொசைட்டியில் சோஷியாலஜி இந்த சொசைட்டியில் என்னெல்லாம் நடக்குது, எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, எவ்வளோ யாரெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படி இந்த சொசைட்டி ப்ராசஸ் ஆகுது, எப்படி ப்ராக்ரஸ் ஆகி இன்னும் ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கோஆப்ரேஷனு, காம்படிஷனு, அகாமடேஷனு, அசிமுலேஷனு, சோஷியல் கான்ஃப்ளிக்ட், கம்யூனிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியஸான திங்ஸை படிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அது நிறையா படிக்கிறதுனால இப்போ இந்த எரால இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நிறைய பேர் கிடைக்கிறதுனால இந்த காலத்துல நாலேஜ் நிறைய பேர் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் கிடைக்கிறதுனால சோஷியாலஜிஸ்ட் வந்து இன்னும் நிறைய விஷயத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய விஷயத்துல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பெஷலைஸ் ஸ்டடியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயத்துல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, சோஷியாலஜி ஆஃப் நாலேஜ்க்கான சோஷியாலஜி ஒன்று இருக்குது, ஹிஸ்ட்ரியோட சோஷியாலஜி ஒன்று இருக்குது, கல்ச்சருக்கான சோஷியாலஜி ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரிக்காக ஒரு சோஷியாலஜி இருக்குது, எஜுகேஷனுக்காக ஒரு சோஷியாலஜி இருக்குது, அதே மாதிரி ரிலீஜனுக்காக ஒரு சோஷியாலஜி இருக்குது, ஃபேமிலிக்காக ஒரு சோஷியாலஜி இருக்குது. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இருக்குது சோஷியாலஜி. ஓகே ஓகே ஸோ ஃபீல்ட்ஸ் ஆஃப் சோஷியாலஜி இந்த 20th century. ஓகே, இப்போ சோஷியாலஜி வந்து இவ்வளோ விஷயம் கடந்து வந்து இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை கடந்து வந்து அது சோஷியாலஜியை சயின்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லாட்டி அது வேற ஒரு இதை எடுத்துக்கலாமா, இல்லை சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய டைவர்ஷன்ஸ், இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் 20th centuryல இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 20th centuryல என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, contemporary sociology has been divided and subdivided into a wide range of specialized fields of research and theory. The prominent fields of research nowadays are interpersonal relation, rural and urban life, marriage and family, social differentiation, stratification and inequality, caste, especially in India. Okay, அதாவது இப்போ சோஷியாலஜி, இப்போ நார்மல் சோஷியாலஜி பற்றி அது டிவைட் ஆகி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சப்டிவைட் ஆகி இன்னும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரேஞ்சாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது 4th பாயிண்ட்,
சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சோஷியாலஜியில் ஃபோர்த் பாயிண்ட் படிச்சு தெரியுமா? சோஷியாலஜி த்ரோஸ் லைட் ஆன் த ஃபண்டமெண்டல் சோஷியல் ப்ராசஸ். அதில் வந்து நம்ம அது வந்து சோஷியல் ப்ராசஸ் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஸ்பெசிஃபைஸ்டா, அதாவது சாரி, ஸ்பெஷலைஸ்டா இந்த ஒரு டாபிக் மட்டும் படிக்கணும், அந்த சோஷியாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தெரியுமா? அதே மாதிரி தான் இது வந்து சப்டிவைட் பண்ணி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து கொண்டு வந்தாங்க. ரிசர்ச் அண்ட் தியரிஸ் தான் அது. ஒரு சில ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கணும்னா இன்டர் ரிலேஷனல் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது இன்டர்னல் சாரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்கணும்னா, இப்போ நம்மளுக்கும் நம்மளோட ஃப்ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்மளுக்கும் நம்மளோட காலேஜ் மேட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்மளுக்கும் நம்ம வேலை பார்க்குற பாஸ் வேலையிலும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம்னு சொல்லி தான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னதுன்னா ரூரல் டு அர்பன் லைஃப். இப்போ சில பேர் வந்து வில்லேஜ்லேருந்து நம்ம சிட்டிஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்களோட லைஃப் இப்போ எப்படி போகுது, அவங்க எப்படிலாம் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிறாங்க, அவங்க என்னதெல்லாம் என்கவுண்டர் பண்ணி அவங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், என்னதான் கஷ்டமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுமாதிரி படிப்பாங்க. அதுமாதிரி மேரேஜ் அண்ட் ஃபேமிலி, இப்போ கல்யாணத்தை பற்றி படிப்பாங்க. கல்யாணத்தில் என்னென்ன நடக்குது, அது என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலியில் அவங்களோட ஃபேமிலி, இப்போ அந்த ஃபேமிலியில் நியூக்ளியர் ஃபேமிலி என்ன, அப்புறமா ஜாயிண்ட் ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்டடியே இருக்கு ஃபுல்லாக. ஓகே, அப்போ சோஷியல் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நான் வந்து ஒரு சொஷாலிட்டியில் இருக்கேன், அதாவது இந்த சோஷியல் லைஃப்ல இருக்கேன். நான் வந்து பெங்களூர் சிட்டிலேருந்து வந்தேன். ஸோ பெங்களூர் சிட்டியில் வந்து நான் ஒரு விதமான சோஷியல் லைஃப்ல இருந்திருக்கேன். இப்போ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ சொல்லணும்னா ஒரு மேங்களூர் எடுத்துக்கலாம். இப்போ பெங்களூர்லேருந்து மேங்களூருக்கு வரும்போது பேர் வந்து கொஞ்சம் சேமாக இருந்தாலும் கொஞ்சம் சோஷியலைசேஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க. ஏன்னா அங்கே இருந்த சோஷியல் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே இருக்கிற சோஷியல் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நாங்கள் அடாப்ட் ஆகி வர்றது, அந்த மாதிரி சோஷியல் டிஃப்ரென்சியேஷன், அந்த சோஷியல் லைஃப் எப்படி இருக்குது, இந்த சோஷியல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் சோஷியல் டிஃப்ரென்சியேஷன். அது இந்த இதில் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா ஜெண்டரு, பாப்புலேஷனு, டெமோகிராஃபி, அந்த மாதிரி நிறைய விஷயத்த படிக்கிறாங்க. ஸோ சப்லாட்ரல் ஸ்டடீஸ், எக்கனாமிக்கு, சோஷியாலஜிஸு, பாலிட்டிக்கல் சோஷியாலஜி, எஜுகேஷனலு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சோஷியாலஜிக்கல் ஸ்டடீஸ் பார்க்கணும்னா, அது இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சோஷியாலஜி வந்து சோஷியாலஜி ஆஃப் ரிலீஜன் அண்ட் நாலேஜ், லா, அதுக்கப்புறமா ஒர்க்கு, ஆக்குபேஷனு, ஆக்குபேஷனு, ப்ரொஃபஷன்ஸு அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கிடெக்சர், ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சர், ஹெல்த், இல்னஸ் அண்ட் மெடிசன், டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர், லிஷோர் சாரி லியேஷோர், எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல, சாரி, ஸ்போர்ட்ஸு, டூரிசமு, பாப்புலர் கல்ச்சரு, மிலிட்ரிசமு, செக்ஷுவாலிட்டி, பாடி டிவைனன்ஸு and many other subjects along with sociology or sociology and sociological methodology. நிறைய அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம சொசைட்டில வந்து. சோஷியாலஜிக்கல் ரிலீஜன்ல என்னென்ன இருக்கு, அதோட நாலேஜஸ் என்ன இருக்கு, ரிலீஜன்னா என்னது, அதோட அதில் இருக்க நாலேஜஸ், அதில் இருக்க ப்ராக்டிசஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டடி இருக்கு. லா, அந்த வேர்ல்ட் லா என்னது, இந்த கண்ட்ரில என்ன லா இருக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப பெரிய வாஸ்ட் பிரான்ச்சை மாறி போயிருக்கு சோஷியாலஜி. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் சோஷியாலஜி. ஓகே, இப்போ இதுக்குள்ள போறோம். கிட்டிங், ஓகே, ப்ரொஃபஸர் கிட்டிங் வந்து என்ன சொன்னார்னா, சோஷியாலஜி டெல்ஸ் அஸ் ஹவு டு பிகம் வாட் வி வாண்ட் டு பிகம். அதாவது ப்ரொஃபஸர் கிட்டிங்ஸ் என்ன சொல்றாருன்னா, சோஷியாலஜி வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி போகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி போகிறதுக்கு அது நமக்கு சொல்லி தருது. இப்போ நம்ம ஒரு பெரிய ஆளா மாறணும்னு நினைக்கிறோம்னா, அந்த பெரிய ஆளை எப்படி மாறணும்னு சொல்லிட்டு அதை சொல்லி தருதுன்னு சொல்றதுதான் ப்ரொஃபஸர் கிட்டிங் சொல்லியிருக்காரு. ஓகே, the study of sociology has great particular importance in the modern complex society which are as follows. அதாவது சோஷியாலஜி படிக்கிறது வந்து இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு வந்து ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன்ஸ் மாதிரி
சாரி, ஸ்டடி ஆஃப் சோஷியல் இஸ் கிரேட். ஸ்டடி ஆஃப் சோஷியாலஜி வந்து இந்த மாடர்ன் ஏஜுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது அதை படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது எப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சொசைட்டிக்கு அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது எப்படி அப்படின்னா அது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சில பாயிண்ட்ஸ். எத்தனை பாயிண்ட்ஸு? 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக 10 மார்க்கர்ஸ் வரும். 10 மார்க்கர்ஸ் இல்லை 5 மார்க்கர் கொஷின்ஸ்க்கு வரும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் இன் சோஷியாலஜி. ஃபர்ஸ்ட் இந்த இது போனோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. Man is fundamentally a social being. He has to adjust to changing conditions of the society. In order to adjust, he is in need of knowledge of the society. அதாவது இப்போ மனுஷன் ஒருத்தன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் சொல்ல போனா சோஷியல் பீயிங். மனுஷன் இன்னொரு மனுஷன் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. இப்போ உங்களை வந்து ஒரு தனி ரூம்ல போட்டு ரொம்ப ஒரு 2 மாசம் 4 மாசம் வாழ சொல்லணும்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும்தானா உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்னால வாழ முடியாது. ஹியூமன் பீயிங்கே ஒரு சோஷியல் பீயிங் தான். அவன் வந்து சோஷியலைஸ் ஆகாமல் அவனால் இருக்க முடியாது. சோஷியலைஸ் ஆகலைன்னா அவனால் வாழவே முடியாது. ஏன்னா ஹியூமன் இஸ் பேசிக்லி சோஷியல் பீயிங். மனுஷங்களோட இன்னொரு மனுஷங்களோட சோஷியல் பீயிங். அதனால சோஷியலைஸ் ஆகாமல் வாழவே முடியாது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அவன் அந்த மாதிரி சோஷியலைஸ் ஆகணும்னா இப்போ இன்னொரு சொசைட்டி, ஒரு சொசைட்டிலேருந்து இன்னொரு சொசைட்டிக்கு போகும்போது அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியணும் அவனுக்கு. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கான நாலேஜ் தான் சோஷியாலிட்டி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட்